உங்க குடும்பம் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்க குடும்பம் எல்லாம் மொத்தமா சேர்த்து சூழ்ச்சி பண்ணி உங்களுடைய நிலங்களை உங்களை விட்டு பறிச்சிருக்கலாம். உங்களுடைய ஆஸ்திகளை உங்களை விட்டு பறிச்சிருக்கலாம். உங்களை ஏமாத்தி வந்து உங்களை ஒன்றில்லாம ஆக்கியிருக்கலாம். என்னுடைய தகப்பனார் அவங்க குடும்பம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களுடைய சொந்த குடும்பத்தினால ஏமாற்றப்பட்டாங்க. என்னுடைய தாத்தா வைத்திருந்த எல்லா நிலங்களையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் ஏமாற்றி பறிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வெறுங்கையர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக, ஒரு ஒரு பரிதாப நிலையில் அவங்க சென்னைக்கு வாழ்வு தேடுறதுக்கு வந்தாங்க. அப்படி ஜீரோல ஆரம்பித்த குடும்பத்தை இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கரத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு அப்பாவுடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை வாழ்வடைய செய்திருக்கிறார். ஒன்றுமில்லாத அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மேலோங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி தெரியாத அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு வெளிநாட்டில் படிக்கிறாங்க. நீங்க நினைக்காதீங்க மனுஷன் கொடுக்கறதா ஆசீர்வாதம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் மனுஷன் பறிச்சாலும் கர்த்தருடைய கரம் ஒருவன் மேல் இறங்குமானால் அவனை தேவன் வாளாக இல்ல தலையாக தூக்க தேவன் வல்லவர்.